Who among the following was the chairman of the planning commission when the first 5-year plan was started? முதல் 5 ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்ட போது கீழ்கண்டவர்களில் திட்ட கமிஷனின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு இருக்கா? எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்க சொல்லி மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா குரூப் டியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது தான் என்ன மாதிரி பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எந்த டாபிக்கே கேட்கறாங்க, நான் எதை ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரிலாம் அப்போ கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தாப்புல ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா ரயில்வேல நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எல்லா இதோட கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால குரூப் டியோட கொஸ்டின் பாருங்க. அப்பதான் நல்லாவே வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பிளானிங் கமிஷன், அதாவது 5 ஆண்டு திட்டத்தை வந்து யாரு கொண்டு வருவாங்கன்னா பிளானிங் கமிஷன். இவங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வருவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, முதல் 5-இயர் பிளான் வரும்போது யாரு சேர்மனா பிளானிங் கமிஷன்ல இருந்தான்னு கேக்குறாங்க. இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வேணா, ஃபர்ஸ்ட் 5-இயர் பிளான் ஆஃப்டர் யார் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பானா ஜவஹர்லால் நேரு. இவர் தான் பிளானிங் கமிஷனோட வந்து சேர்மனா இருப்பார். ஏன் இருப்பார்னா இங்க பாருங்களேன், பிளானிங் கமிஷனோட ஸ்ட்ரக்சர் படி சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர். இது எக்ஸ் அபிஷியோ மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான சார் எக்ஸ் அபிஷியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது யாரு பிரைம் மினிஸ்டரா இருக்காங்களோ அந்த வருஷம் அவங்க பிளானிங் கமிஷனோட சேர்மனா இருப்பாங்க. இதுதான் வந்து எக்ஸ் அபிஷியோன்னு சொல்றது. வைஸ் சேர்மன் வந்து யார் இருப்பாங்கன்னா, யாராவது ஒரு மினிஸ்டரை வந்து யாருன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அப்புறம் மெம்பர் செக்ரட்டரிலாம் இருப்பாங்க. இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும், பிளானிங் கமிஷன் இருக்கு, அதோட சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர். ஃபர்ஸ்ட் 5-இயர் பிளான் அப்ப எந்த வருஷம்னா 1951. 1950லாம் யார் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்குன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் டி தான் வரும். இதெல்லாம் பார்க்க ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். லேர்ன் பண்ணலன்னு வச்சுக்கலாம், டஃபா தான் இருக்கும். ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் போறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நீங்க நியூ ஸ்டூடெண்ட் வந்தீங்கன்னா என்டையர் ஜிஎஸ் டாபிக் எல்லாமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், அதாவது ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி, டிஃபென்ஸ் லெவல் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா என்டையர் ஜிஎஸ் டாபிக் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து கோர்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோர்ஸ் எல்லாமே ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். அதை ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும். இதுல ஸ்டோர் அப்படின்னு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஸ்டோர்ல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்க என்டையர் கோர்சஸ் வந்து பே பண்ணிக்கலாம். என்னோட கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ஸோ அதனால வந்து எதுவுமே மிஸ் ஆகுது. ஜிஎஸ்ல எந்த மாதிரி கேட்டாலும் உங்களால ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ கேளுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்றேன்.